guys, welcome to Bonds of Ideas. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Minecraft வீடியோ பார்ட் 1. மக்களே, இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட வீடு இருக்கு. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கட்டின வீடு. இங்க வந்து ஒரே ஒரு ஃபென்ஸ் மட்டும் தனியா இருக்கு இல்லைங்களா? இது வந்து நம்ம வந்து லீடு வச்சு அங்க இருக்கான்ல ஒரு வேண்டரிங் பேரர். அவனோட லாமா வந்து கட்டின்னு போட்டேன். அது வந்து டீஸ்பான் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தெரியல, லீடு போடலாம், நான் டீஸ்பான் ஆகாது, என்னாச்சுன்னே தெரியல. மக்களே இங்கே பாருங்கள், நம்மளோட ஃபார்ம் இருக்குது. இங்கே வந்து கோழி வந்து எக் போட்டுருக்கு. இது கோழியாக டக்காக இருக்குது, உள்ளே போய் பார்த்துருக்காங்க. இதோ இந்த ஃபார்ம் வந்து நான் ஃபஸ்ட்டே கட்டியிருந்தேன், ஆனால் வந்து எனக்கு தெரியாது இது வந்து நம்ம இந்த மாதிரி வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்லாம். அதனால் வந்து எதுவுமே நான் ஃபில் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். இருக்கட்டும், அப்புறமா ஃபில் பண்ணிக்கலான்னு. ஸோ நான் இப்போ தான் ஃபில் பண்ணேன். ஆனால் கோழி இப்பயே முட்டை போட்டுருச்சு. என்ன முட்டை? ப்ளூ எக்கு. எனக்கு தெரிஞ்சது கோழி தான். அப்படி கோழிலாம் வேறு எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மைன்கிராஃப்ட் பற்றி நிறைய தெரியும். பட் இந்த 1.22 அப்டேட் விட்டாங்க இல்லைங்களா, அதில் வந்து இருந்ததெல்லாம் எனக்கு அவ்வளோவா நான் வந்து பார்க்கல. ஸோ சொல்லுங்கள், இது பேர் ப்ளூ எக்கு. ஃபஸ்ட்டு மக்களே, வீட்டில் அரேஞ்ச்மெண்ட் எதுவும் அப்படி இருக்காது, ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு வீடு. இங்கே நிறைய வுட்டெல்லாம் இருக்கும் மக்களே. இந்த ஸ்ப்ரூஸ் லாக் வந்து பக்கத்துலேயே கோல்டு டைம் இருக்குது, அங்கே தான் போய் எடுத்தேன். இது வந்து கிச்சன் ரொம்ப குட்டியாக இருக்குது இல்லைங்களா, ஏன்னா வந்து நான் வந்து வீடு சைஸ் எல்லாமே எடுத்தது, அதனால தான். இது வந்து பெட்ரூம், இதுவும் குட்டியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி பாருங்கள், இந்த வீடு இருக்குது. இதுக்கு தான் அந்த வுட்டெல்லாம் மைன் பண்ணேன். இது அங்கே தெரியுது இல்லைங்களா, அந்த கிளாஸு வந்து மேலே வந்து பார்டர் வந்து லீவ்ஸ் போட்டிருக்கேன். இதோ நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே போகிறேன், உங்களுக்கு நம்மளோட மைனிங் காட்டுறேன். மக்களே, இந்த வீடை வந்து நம்ம ஆக்சுவலி மைனிங்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து மைனிங்கு. ஆமாம் தானே ரூபேஷ்? ஆமாங்க கைஸ், இப்போ இது வந்து இந்த மைனிங்லேயே நம்ம வந்து ஒரு குட்டி வீடாக நம்ம கட்டியிருக்கோம். அது போய் பார்த்தா கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும், ஆனால் அதுலேயே நம்ம வந்து எஸ்ட் வச்சுருக்கோம். ஒரு 3 பிக்காச்சு இருக்குது மக்களே. இதுதான் மக்களே, இதுதான் மக்களே. இது வந்து பார்க்குறதுக்கு இங்கே வந்து நிறைய ஓட்டைங்க இருக்கும் பார்த்தீங்களா. இந்த ஓட்டை இது பெருசாக இருக்கும், ஆனால் எதுவுமே இருக்காது. இந்த நம்மளது வந்து இங்கே வந்து ஒரு ஸ்டார்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து இப்படியே வந்து உள்ளே போகும். ஒரு கிராஃப்டிங் டேபிள், எதனா கிராஃப்ட் பண்ணணும், டக்குன்னு கிராஃப்ட் பண்ணேன். செஸ்ட்டு ரூபேஷ் அந்த மாதிரி 3 பிக்காக்ஸ் இருக்குது. இந்த ரோடன் ஃப்ரெஷ் உள்ளே போட்டு பிக்காக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன் மக்களே. பிக்காக்ஸ் ஒன்று மட்டும் இப்போதைக்கு எடுத்துக்கலாம். கீழே வந்து கேவ் இருக்குது, கேவுக்கு தான் நம்ம மைனிங் போக போகிறோம். இப்போ கீழே தேவையானது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஆமாம் தான் ரூபேஷ், கேவுக்கு மைனிங் போயிடலாமா? போகலாம் கைஸ், வாங்க போகலாம். இந்த மைனிங் கொஞ்சம் ரொம்ப ஆழமாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. இந்த மைனிங் வந்து ஏன் இவ்வளோ ஆழமாக தோணுன்னா, இது வந்து அவன் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்றான்னா, கீழே போகிறோம்ல அப்போ ரொம்ப டைம் எடுக்கும், அதுக்கு தான் சொல்கிறான். இது வந்து ஏன் இவ்வளோ ஆழமாக தோணுன்னா, நம்மளுக்கு டைமண்ட் வேணும், அதுக்கு தான் இவ்வளோ ஆழமாக தோண்டியிருக்கேன். தோன்றப்ப இங்கே வந்து இங்கே கிடச்சிச்சு நம்மளுக்கு இந்த கேவு, அதான் இது மக்களே. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி தோண்டி வச்சுருக்கேன். கீழே இதோ படிக்கட்டு மாதிரியாக தான் தோண்டியிருக்கேன். இது இங்கெல்லாம் ஃபுல்லாக லைட்டப் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இங்கே வந்து நான் இந்த மாதிரிலாம் போயிருக்கேன். இதெல்லாம் ரூபேஷ் கூட தான் பண்ணுது. இங்கே போயிட்டு இது வரைக்கும் ரூபேஷ் கூட தான் பண்ணுது. ஆமாம் தானே ரூபேஷ்? ஆமாங்க. ஆனால் இந்த பக்கம் இருக்குது இல்லைங்களா, அந்த பக்கம் ஒரு சின்ன இங்கே உடன் பிளான்ஸ் போட்டு இதெல்லாம் வந்து நானாக பண்ணுது கைஸ். இப்போ நாங்கள் ஒரு தோண்டும் போது இங்கே பாருங்க கைஸ், இங்கே ஒரு 2 கோல்டு இருக்குது மக்களே. இது 2ஆன்னு தெரியல, கீழே விழுந்து நம்மளுக்கு நிறைய இருக்குது போயிருக்கு மக்களே. இதை வந்து நம்ம கொண்டாடுறோம், இப்படி தான் கொண்டாடிருக்கோம். சரி, ஒரு கீழே போய்ட்டு மொத்தத்தையும் எடுத்துடலாம் மக்களே. திருப்பி நம்ம இங்கே நம்ம ஒரு ரீஸ்பான் ஆகிட்டோம். இப்போ நம்ம திருப்பியும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கீழே போனோம் மக்களே. ரொம்ப சேட் மக்களே. ஆமாம் மக்களே, பரவாயில்ல. இங்கே நம்மகிட்ட இருக்கிற பிக்காக்ஸ் வச்சு கீழே தோண்டிட்டு போயிட்டு அப்படி அடிச்சிடலாம் மக்களே. பிக்காக்ஸை கீழே என்ன ஒரு சளித்தனம். சரி, நாங்கள் போகலாம் மக்களே. ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன், நம்மளுக்கு இதே மாதிரி நிறைய ஓர் கிடச்சிட்டே இருக்குது. காப்பர் ஆல்ரெடி நான் தோண்டி வச்சுருப்பேன். செஸ்ட்டில் பார்த்தீங்களான்னு தெரில, நிறைய தோண்டி வச்சுருக்கேன். அதனால தான் நான் தோண்டாமல் விட்டுருக்கேன். கீழே போய் இங்கே தான் செத்தோம், எதுவும் டிஸ்மைன் இருக்கக்கூடாது. போகிறோம் மக்களே. இது இந்த பக்கம் தான் மக்களே. இங்கே நம்ம 2 கோல்டு பார்த்தோம், அப்படியே நம்ம கீழே விழுந்துட்டோம். இதுக்கப்புறம் எப்படி எடுக்க போகிறோன்னா நம்மளுக்கு தெரியல.
மக்களே இங்க மக்களே இங்க பாருங்க மக்களே, ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கு நம்மளுக்கு. ஒண்ணு இல்ல மக்களே, 2 மக்களே. மக்களே கீழே பாருங்க மக்களே, அயனு இங்க ஒரு மைண்ட் ஷாஃப்ட்டு, அங்க பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க கீழேயும் ஒரு இது ரெட் ஸ்டோனு. இது எல்லாமே நம்மளுக்கு கொத்தா கிடச்சிருக்கு, செம்ம லக்கு தான். பட் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்பி எல்லாம் எப்படி வந்து நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு. கீழே போய் எடுக்கணும் மக்களே. மக்களே எதுவும் டிஸ்பாயின் விடக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. கீழே போகிறேன் மக்களே. நான் ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டேன், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிவிடுங்க மக்களே. ஆமாம் ரூபேஷ். ஆமாம் மக்களே, ரொம்ப முக்கியம் மக்களே. இப்போ நம்ம போனாதான் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி போட்டால் இப்போ நம்ம டார்ச் வரைக்கும் கீழே விழுந்துச்சு மக்களே. நான் கீழே போயிட்டு எல்லாத்தையும் வச்சிருவேன், இன்னைக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை மக்களே. இங்கே பாருங்க மக்களே, பெட்ராக் இல்லை மக்களே. ரூபேஷ் கொஞ்சம் தெரியாது, அதனால் பெட்ராக்னு நினச்சிட்டான். ஆக்சுவலாக பெட்ராக் இல்லை, டீப் ஸ்லேட். போனீங்கன்னா கீழே போகணும் மக்களே. நம்மளுக்கு தலைவலி என்னன்னாக்கா, இங்கே வந்து ஸ்கெலிட்டான் இருக்கான், உங்களுக்கு தெரியும்ல, அம்பு மனிதன் ஸ்கெலிட்டான். அவன் வந்து நம்மளை வந்து அடிப்பான். அதனால தான் நான் கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எடுத்துகிட்டே போகிறேன். செம்ம பயமாக இருக்குது மக்கள், இருட்டாக இருக்கீங்க. நம்மளுக்கு டார்ச்சும் கீழே போட்டுட்டோம். ஆமாம் மக்களே, இதோ நம்மளுக்கு கீழே எப்போ வந்தாலுமே ரெட் ஸ்டோன் கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. அது இல்லை இப்போ மேட்ரு, அங்கே ஸ்கெலிட்டன் இருக்கான். நம்ம பொருள் வேறு எங்கே போச்சுன்னே தெரியல மக்களே, ஒரே தலைவலி. இது எங்கே இருக்குது மக்களே, கொஞ்சம் மக்களே. இப்போ எல்லா பொருளும் கிடைச்ச மாதிரியே எல்லா மான்ஸ்டர்ஸும் நம்மளுக்கு கிடச்சிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய லக்குனா மைண்ட் கிராஃப்டில் ரொம்பவே ரேராக இருக்கும் மக்களே. மக்களே இது வந்து ரொம்பவே ரேரு, எல்லா மான்ஸ்டர்ஸும் ஒன்றாவே நம்மளுக்கு கிடைப்பாங்க. மக்களே என்னை வந்து அடிக்கிறாங்க எல்லாமே. மக்களே எனக்கு செம்ம காண்டாகுது இப்போது. மக்களே நம்ம எப்படியோ நம்ம கொஞ்சம் நம்ம தப்புன்னு சொல்லலாம் மக்களே. நம்ம இல்லைங்களா, வெளிச்சத்தை போட்டுடுறேன். ஷோபோ மக்களே, இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும்னு நம்புகிறேன், நான் கொஞ்சம் நல்ல பிளேயர் தான் மக்களே. பட் என்ன, எனக்கு இந்த மான்ஸ்டர்ஸை பார்த்தா கொஞ்சம் பயமாயிடும் மக்களே. எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்போதைக்கு எடுத்துகிட்டு வந்த பொருள்லாம் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம இப்படியே வெட்டிட்டே மேலே போயிடலாம் மக்களே, இதுக்கு மேலே நம்ம எதுவுமே பார்க்க வேணாம். மக்களே ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸே இருக்கு மக்களே. ஆக்சுவலி வந்து என்ன விஷயம்னா, அந்த ரூபேஷ்க்கு வந்து நல்லா விளையாடுவான் தான் மக்களே. அங்கே பாருங்க மக்களே, ஒரு ஃபேண்டம் இருக்காங்க. ஃபேண்டம் இல்லை மக்களே, அதுதான் இதே மாதிரி தான். இப்போ நான் அதான் சொல்ல வரேன், ரூபேஷ்க்கு கொஞ்சம் அந்த இது தெரியாது, மான்ஸ்டர்ஸு அப்படி இப்படின்னு மக்களே. அந்த மாதிரி எனக்கு சில மான்ஸ்டர்ஸு, சில பிளாக்ஸ், அதோட பேருங்கெல்லாம் கரெக்டாக தெரியாது. தவிர இவனும் ரொம்பவே நல்ல பிளேயர் மக்களே. இருங்க மக்களே, இது நான் கொஞ்சம் எனக்கு பயமாகவே இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ஜாம்பிஸு எல்லாம் வந்து நம்மளை அடிப்பாங்க. இதோ மக்களே, நம்மளோட இடத்துக்கு எனக்கு தெரிஞ்சு நான் வந்துட்டேன். மேலே மட்டும் கிரேவலாக இருந்துச்சுன்னா சரி மக்களே. இதெல்லாம் சமாளிக்கு கிரேவல் இல்லாமல் மக்களே. இதோ மக்களே, எப்படியோ கரெக்டாக இடத்துக்கு எங்கே விழுந்தோமோ அங்கேயே வந்துட்டோம் மக்களே. இதோ நான் மேலைக்கு தான் வந்தேன் மக்களே. இங்கே ஒரு 4 ரெஸ்டோரண்ட் மக்களே. இப்படி வெட்டினா என் மண்டையிலும் அப்படிங்க. ஏன்னா இப்படி இதில் வெட்ட முடியாது ஸ்டோன் பிகாக்ஸில். நம்ம இப்போ போயிட்டு அப்படி நம்ம ஸ்டோன் பிகாக்ஸில் வெட்டினா அது வேஸ்ட்டாக போயிடும் மக்களே, அது யூஸ்லெஸ் ஆகிடும் மக்களே. அதனால இப்போ நம்ம போயிட்டு அயன் பிகாக்ஸ் எடுக்கணும். என்கிட்ட அயன் இருக்குது, நீங்கள் செஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு நம்புகிறேன். பட் ஃபஸ்ட்டு கேவை லைட்டாக பண்ணிடலாம். கேவ் ஏன்னா வந்து ஏன் இல்லை நம்மளுக்கு, நான் எப்போவுமே வந்து கேவ்ஸை வந்து எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் நம்மளுக்கு நிறைய வந்து இது கிடைக்கும், இந்த ஆர்னமெண்ட்ஸை தான், இந்த ப்ரெஷியஸான திங்ஸு. அதே நேரத்தில் இருக்கிறதுலே டேஞ்சர் என்னன்னா, இந்த இருட்டில் எந்த மான்ஸ்டர் வராங்கன்னு கூட தெரியாது. ஸோ லைட்டப் பண்ணுறது ரொம்பவே முக்கியம் மக்களே. இது எவ்வளோ லக்குன்னு மைன்கிராஃப்ட் பிளேஸ்க்கு தெரியும்னு நம்புகிறேன்.
ஆமாம் மக்களே, நம்ம இதுலேருந்து தப்பிக்கிறோம். பட் இது மேலே போக மாட்டேங்குது, என்னன்னு தெரில. ஆமாம் மக்களே, சாக போகிற மக்களே. மக்களே எங்கேயோ போய் செத்துட்டோம் ஜாம்பினால. தெரில மக்களே, எங்கே போனே தெரில மக்களே. மக்களே இப்போ நம்மக்கிட்ட இருந்த பொருள்லாம் நான் யோசிச்சு பார்த்துட்டேன். கொஞ்சோண்டு கோழி எல்லாமே வேஸ்ட்டு தான். ஸோ நம்ம எல்லாத்தையும் இப்போதைக்கு எடுத்துகிட்டு போகலாம். மக்களே இப்போ நைட் ஆகிடுச்சு, நான் போய் தூங்குறேன். இதுக்கடுத்து ரூபேஷ் கிட்ட கொடுத்துட்றேன். மக்களே நான் இப்போ போய் விழுந்தேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நம்மளுக்கு மைண்ட் கிராஃப்டில் என்ன இருக்குன்னே தெரியாது. அது ரொம்ப பெரிய பிரச்சனை கேவ்ஸ் உள்ள. ஸோ ரூபேஷ் நீ வீடு கட்டுற என்ன பண்ண போகிற? இப்போ நம்ம முதல்ல நம்ம மைனிங் போகலாம், அப்புறம் பார்க்கலாம். ஆனால் அங்கே நான் நிறைய ரெஸ்டோன் கோல்டு எல்லாமே இருந்துச்சு மக்களே. ரொம்ப பெரிய கேவ் மக்களே அது. மக்களே எவ்வளோ பெரிய கேவாக இருந்தாலும் சின்ன பிரச்சனை தான் மக்களே. நம்ம வந்து போகிறோம், கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணுறோம், போயிட்டு கடைசியில் ஆனால் போயிட்டு அங்கே செத்துட்டோம் மக்களே. ஒரே வருத்தமாக இருக்குது மக்களே. ஆமாம், அட்லீஸ்ட் மக்களே சாடி மூச்செல்லாம் கமெண்ட்ஸில் தட்டி விடுங்க மக்களே. இங்கே தெரியாமல் நான் வந்து அயன் எடுத்துட்டேன். ஸோ இங்கே வச்சிடுறேன், உட்டாக வச்சிடுறேன். ஏன்னா இப்போல்லாம் கொஞ்சம் அயன் கிடைக்கிட்டு கொஞ்சம் ரேராக இருக்குது மக்களே. ஆமாம் மக்களே. மக்களே அதாச்சும் ரேர்னு எப்படி சொல்கிறோன்னா, அயன் வந்து ரொம்ப இடுக்கட்டான இடத்துல இருக்குது. இப்போ காப்பர் இப்படி கிடச்சிருதா, இதே மாதிரி அயன் வந்து நீங்கள் கேவுல நான் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த மாதிரி இடத்துல வந்து ரொம்ப இதுவாக வந்து உள்ளே தான் போய் கிடைக்குது. அதனால தான் நம்மளுக்கு ஒரே பிரச்சனையே. மக்களே இப்போ கீழே வந்துட்டோம். கீழே நம்ம போய் செத்த இடத்துக்கு போகலாமான்னு கேட்டிங்கன்னா, ரூபேஷ் எனக்கு தெரிஞ்சு போவானா, ஓகேவா? ஓகே மக்களே. ஏன்னா இப்போ திருப்பியும் போனால் நம்ம திருப்பியும் சேர்த்துருவோம். இந்த அயன் பிக்காக்ஸும் வேஸ்ட்டாக போயிடும் மக்களே. நம்மளோட உழைப்பெல்லாம் வேஸ்ட்டாக போனால் நம்ம வீடியோ போகிறதே வேஸ்ட்டு என்னை பொறுத்த வரல. வாங்க நம்ம போயிட்டு இப்போ மைனிங் பண்ணலாம் மக்களே. மக்களே இங்கே ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. ஆக்சுவலி ரூபேஷ்க்கு வந்து இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ்லாம் மைண்ட் பண்ண முடியும். ஆமாம் தான் ரூபேஷ்? ஆமாம் மக்களே. ஸோ அவன்கிட்ட கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம் வாங்க. ரூபேஷ்கிட்ட கொடுத்துட்டேன், வெட்டுங்க மக்களே. இப்போ மக்களே உள்ள கொஞ்சம் இருக்கு மக்களே. மக்களே நான் எண்ணுறேன், இது எத்தனை ஆகுதுன்னு. 1 2 நான் ஓர் தான் மக்களே எண்ணுறேன். 1 2 மக்களே கொஞ்சம் ஆபத்தான நிலைமையில் இருக்கோம் நம்ம மக்களே. இப்போ கீழே வந்தோன்னா செத்துருப்போம். வாங்க, ஆல்ரெடி நான் இங்கே படிக்கிற மாதிரி தோண்டியிருக்கேன், இங்கே கிளியராக தெரியுது. நம்ம வந்து கீழே வந்து இப்படி இருக்கோம் மக்களே. சைடில் அண்ணன் லைட்டாக கேட்குதுன்னு நம்புகிறேன். அது வந்து என் தம்பி தான், அவன் ஏதோ கட்டிட்டுருக்கான். இதோ மக்களே நம்மளுக்கு ஆல்ரெடி இப்போ எத்தனை ரூபேஷ் கிடச்சிச்சு? 3 ஆனால் கீழவும் கொஞ்சம் இருக்குது ரைட்டு. வாங்கி போகலாம். கீழவும் கொஞ்சம் பிளாக் வைக்கணும் மக்களே, ஏன்னா அது திருப்பி விழுந்துடும், அப்புறம் அதுவும் வேஸ்ட்டாக போயிடும் மக்களே. கீழே போகிறது நம்ம கேவ் லைட்டாக போயிட்டோம்னா கீழே ஈஸியாக போயிடலாம் மக்களே. பட் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து கீழே, அதனால தான் இப்போ இப்படி பண்ணுறோம். இப்போதைக்கு நம்மளுக்கு 5 ஓர் கிடச்சிருக்கோம். 5 இல்லை 6. 6வா? 6 மக்களே. மேலே 4, கீழே அந்த 2. சரி மக்களே, இங்கே கோல்டு இருக்குது, இதையும் ரூபேஷ் கிட்டே மைண்ட் பண்ணி கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம். மக்களே கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாகவே இருந்தோம், ஏன்னா என் தம்பி இங்கே வந்து எங்களோட மைண்ட் கிராஃப்ட் டவுட் கேட்குறான். அதுவும் அங்கே கூட இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஸ்கெலிடன் போகிறான். இது ஒரு ரூபேஷ் கிட்ட கொடுத்துட்டேன் மக்களே. கோல்டை மைண்ட் பண்ணிட்டோம் மக்களே. அது மட்டும் நம்ம கொஞ்சம் கீழே படிக்கிட்டால் மைண்ட் பண்ணி போய் டைமண்ட் எடுக்கலான்ற முடிவில் இருக்கும். ஆமாம் தான் ரூபேஷ்? ஆமாம் மக்களே. மக்களே இப்போதைக்கு இதெல்லாம் இதோடு நிறுத்திக்கிறோம் மக்களே. இப்போதைக்கு இது போதுமா? இப்போதைக்கு இது போதும்னு நம்புகிறேன். கோல்டு எடுத்துட்டோம், போய் ஸ்மெல்டிங்க்கு போட்டுடலாம். இருங்க மக்களே, நான் ஒன்று உங்ககிட்ட சொல்கிறது நான் ஒன்று மறந்துட்டேன் மக்களே. இங்கே நாங்கள் முதல் நாங்கள் ஒரு இது பாட்டு, ஒரு ரெஸ்டோன்னு, அது உங்ககிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன். ஒரு பெரிய முடிச்சிருங்க மக்களே. பரவாயில்ல மக்களே. இப்போ நம்மக்கிட்ட 31 இருக்குது. ரெட்ஸ்டோன் டஸ்ட் இருக்குது மக்களே. அதே மாதிரி அங்கேயும் கொஞ்சம் நயன் பார்த்தோம், நீங்கள் பார்த்தீங்கன்னு நம்புகிறேன். போய் எடுத்துடலாம். அதையும் இதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மக்களே. இந்த மாதிரி வேர்ல்டுலாம், இந்த பெரிய கேவெலாம் ரொம்ப
கேவ்லாம் ரொம்ப பெரிய கேவ் காட்டுதுன்னா இப்பெல்லாம் கொஞ்சம் ரேராகவே இருக்கு மக்களே. மக்களே கீழே எண்டர்மேன் இருக்கான், அவன் நம்மள வந்து போட்டுட்டான். கீழே எண்டர்மேன் மக்களே இந்த எண்டர்மேனை நான் பார்க்கவே இல்லை. நான் ரொம்ப எனக்கு இந்த எண்டர்மேன்னாலே ஏன் தெரியுமா பயம், இந்த மாதிரி அவனுங்க எதனா பண்ணிக்கினே இருப்பாங்க. இதுதான் மக்களே நம்மளுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு. ஆமாம் மக்களே. இப்போ நம்ம போயிட்டு நம்ம பொருள்லாம் போய் எடுக்கலாம் வாங்க. இப்போ திருப்பியும் கஷ்டப்பட்டு கீழே இறங்கணும் மக்களே. மக்களே இப்பயும் உங்களுக்கு புரியும் இப்படி கீழே இறங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. மக்களே அந்த ஐயான்லாம் வந்து அங்கங்கே ஓட்டை போட்டு வச்சுருப்பான்ல, அங்கேருந்து தான் எடுத்தது. அப்புறம் நம்மளோட வீடு மாதிரி இங்கே மைனிங்க்குன்னு கீழே வந்து அங்கே வந்து ஒரு செஸ்ட்டு, ஒரு கிராஃப்டிங் டேபிள், ஒரு பெட்டு மட்டும் இருந்துச்சு, ஒயிட் பெட்டு. அது வந்து நம்மளோட எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து அது வந்து நம்மளோட கோல் மைனு. மக்களே இங்கே தான் நம்மளை வந்து அந்த இவன் சாவடிச்சான், இந்த எண்டர்மேன் பைப்பில். மக்களே அங்கே வந்து இது இருக்குது, ரெட் ஸ்டோன் டஸ்ட்டு. இப்போ எடுத்துடலாமா? இதுவும் இங்கே அயன் கூட இருக்குது மக்களே. கீழே எக்ஸ்பி ஜொலிச்சிட்டு இருக்கு, பட் எடுக்க முடியாது மக்களே. ரெட் ஸ்டோன் இருக்குது பட் எடுக்கலாமா? கொஞ்சம் ரிஸ்க் தான் மக்களே இப்போதைக்கு. நம்ம வேணாம் நம்ம மக்களே. இங்கே இருக்கிற அயனுக்கு சரி எடுத்துடலாம் மக்களே, வாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை மக்களே. இங்கே பாருங்க மக்களே, நம்மளுக்கு இது கிடச்சிருக்கு. இது இந்த க்ளோயிங் சாக். க்ளோயிங் சாக் கிடச்சிருக்கு மக்களே. இது எதுக்கு யூஸ் பண்ணாங்க தெரியுமா ரூபேஷ்? தெரியாது, சொல்கிறேன். அதாச்சும் இது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த க்ளோயிங் சாக்கை சில டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், இந்த இது ஐட்டம் ஃப்ரேம் தெரியுமா? ஐட்டம் ஃப்ரேம். அது வந்து அதை வந்து க்ளோ பண்ணுறதுக்கும் சைனில் போயிட்டு டை அடித்தா வந்து அது கலராக மாறிடும் தெரியுமா? அதாச்சும் அது வாங்க மக்களே நம்ம போயிட்டு முதல்ல அந்த மாதிரி பண்ணுறப்ப இந்த க்ளோயிங் சாக்கு பண்ணோன்னா அந்த எழுத்தெல்லாம் அப்படியே க்ளோயிங்காக இருக்கும், செம்மையாக இருக்கும் மக்களே. மக்களே என்கிட்ட நீங்களும் நிறைய தெரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்கிறத வச்சு நானும் உங்ககிட்ட நிறைய தெரிஞ்சுப்பேன். அப்படி எனக்கு எதுனா கற்றுத்தர்றதுன்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கற்றுத்தாங்க, இல்லைன்னா வேணாம். நான் யாருமே எதுக்குமே ஃபோர்ஸ் பண்ணதில்லை. ஆமாதான் ரூபேஷ்? ஆமாம் மக்களே, ரொம்ப நல்ல பையன் மக்களே. மக்களே அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுவேன்னா. ரொம்ப நல்ல பையன்லாம் எனக்கு அப்படிலாம் நான் உண்மையாக சொல்கிறேன், அவ்வளோ இல்லை. ரூபேஷ் அதே மாதிரி தானே. நாங்கள் 2 பேருமே அவ்வளோ நல்ல பசங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் நல்ல பசங்க, கெட்ட பசங்க கிடையாது மக்களே. மக்களே ஐயன் கீழே விழுந்துருச்சு. அயன் கீழே விழுந்துருச்சு. ஸோ இப்போ எடுத்துடலாம். எடுத்துட்டேன். அதாச்சும் 2 அயன் எடுத்துட்டோம், தெரியுதா? இப்போ வாங்க, இப்போ நம்ம இன்னொரு ரெஸ்டாரண்ட் போய் நான் பார்த்தோம், அது போய் நம்ம மைனிங் பண்ணலாம். எது அங்கே எங்கே இருக்குன்னே? மக்களே, ஐயோ சாரி மக்களே, ஆன்றேன் மக்களே. ஸ்லைம் சங்க்கு சூப்பர் போடுங்க. மைண்ட் ஷாஃப்ட் இருக்குது, பட் இதோ மக்களே நம்மளது ரெஸ்டாரண்ட் இங்கே தான் இருக்குது. போய் எடுத்துடலாமா? அங்கே போகலாம். டே ரூபேஷ், என்ன பண்ணனா, இப்போ இந்த ஜாம்பி இது ஸ்கெலிட்டன் எதனா அடிச்சிச்சுன்னா அடுத்த செகண்டே உடனே ஓடிடு. ஓகே, கீழே ஒரு ஜாம்பி நிற்குது, எனக்கு பார்த்துக்குங்க. பட்டு என்கிட்ட பிளாக் வேறு காலி ஆயிடுச்சு மக்களே. பிளாக் வேறு காலி. இங்கே தான் இருக்கு மக்களே. இங்கே ஜாம்பி இருக்கு, அதை நம்மள அடிக்கிறதுக்கு தான் அந்த பக்கம் எங்கேயோ வருது. மேலே வருது மக்களே, அதுவே நமக்கு அடி வாங்கிக்க வருது போல இருக்கு. இப்போ வாங்க போய் அடிக்கணும். இல்லை மக்களே, பிளாக் வேறு கம்மியாக இருக்குது. முதல்ல நம்ம வந்து இந்த 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 பொருள்லாம் நம்ம போயிட்டு முதல்ல நம்ம செஸ்ட்டில் போய் வெஸ்ட் வந்துடலாம். அது அப்புறம் செத்துட்டோன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும் நம்மளுக்கு. இத்தனைக்கும் இப்போ டார்ச் இல்லை, அதை நோட்டீஸ் பண்ணி ரூபேஷ்? இல்லை மக்களே, இவன் நோட்டீஸே பண்ணல. நம்மகிட்ட டார்ச்சே இல்லை, அது நம்மளுக்கு தெரியணும். நம்மகிட்ட டார்ச்ன்றது ரொம்ப முக்கியம் மைண்ட் கிராஃப்டில். மக்களே ஏதோ ஜாம்பி நம்மளை அடிக்கிறது. ஜாம்பி இல்லை மக்களே, க்ரீப்பர் தான் வெடிச்சான். ஜஸ்ட் மிஸ்ஸு செத்துருப்போம். ஆமாம் தானே ரூபேஷ்? ஆமாம் மக்களே, இப்போ கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக இருக்கா மக்களே? என் தம்பி தான் கொஞ்சம் அசிங்கமாக பேசுகிறான், ஏதோ கவனிக்காதீங்க நீங்கள் மக்களே. நான் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துடலாம். நான் இந்த வீடியோவில் எதனா முழுசாக சொல்லலைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. இந்த வீடியோ ஆல்ரெடி ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. இந்த ரெட் ஸ்டோனை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம முடிச்சிடலாம்.
மக்களே உங்களுக்கு கமெண்ட்ல பார்ட் 2 வேணுமா? மக்களே உங்களுக்கு கமெண்ட்ல பார்ட் 2 வேணுமானா பின் பண்ணுங்க மக்களே. பின் இல்லை, அதை கமெண்ட் பண்ணுங்கன்றதான் பின் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. மக்களே இங்க ஒரு ரெட் ஸ்டோன் இருக்கு. ரெட் ஸ்டோன் இருக்குதா மக்களே? பட் எனக்கு செம்ம பயமா இருக்கு மக்களே. எதுக்குன்னு மக்களே ரெண்டு ரெட் ஸ்டோன். ஐயோ என் தம்பிக்கு தான் மக்களே வாலி. மக்களே இங்கேயே மைண்ட் சாஃப்ட் உள்ள போகலாமா ரூபேஷ்? நான் பார்ட் 2ல போய்க்கலாம். ஓகே இங்கேயே வீடியோ முடிக்கிற மக்களே. உங்களுக்கு பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்ல பண்ணுங்க மக்களே. கமெண்ட் பண்ணுங்க மக்களே. கமெண்ட் பண்ணுங்க.